இன்ஸ்டிடியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எய்ம் கிளாஸ் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், இன்சூரன்ஸ். பெற்றோர்களின் கவனத்திற்கு ரொம்ப முக்கியம் தான். பெற்றோர்கள் நிறையா பேர் நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய போகிறோம், நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளை முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. நிறையா பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கிளாஸ் டேக்கன் பை ஆர் சிற்றரசு, ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர், விஆர்எஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் ட்ரெய்னர் ஃபார் ஆப்டிடியூட். அதாவது என்னுடைய பேர் சிற்றரசு. நான் ரயில்வேல ஒரு 23 வருஷமாக ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு இது முழு நேரமாக இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். 2007 நம்முடைய எய்ம் கெரியர் இன்ஸ்டியூட் மதுரை 2007 கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்ட் டைமாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இப்போ ஃபுல் டைமாக கிளாஸ் எடுக்கிறேன். மெயினாக காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழக மாணவ மாணவிகள் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், இன்சூரன்ஸ், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள வேக்கன்சி இருக்குல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு தமிழக மாணவர்கள் அதிக நபர்கள் இப்பொழுது வருவது கிடையாது. நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி பெற்றோர்கள் சில பேர் என்கிட்ட பேசும்போது 2 கருத்து தெரிவித்தாங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ. நிறைய பேர் வருவது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு தேடும்போது, நம்முடைய பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை லட்சமாக கொடுத்து செலவழிக்கிறீங்க. இப்போ பின்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ லட்சம், ஒரு 10 லட்ச ரூபான்னு வச்சுக்கிறோம் 4 வருஷத்துக்கு. நான் கம்மியாக சொல்கிறேன். நான் ஒரு 15 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. சில பேர் 15 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, சில பேர் 20 லட்ச ரூபாலாம் செலவழிக்கிறாங்க பிஇக்கு. இது ஆர்ட்ஸ் காலேஜுமே கொஞ்சம் அதுவுமே ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவழிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். செலவழிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேலும் முதல் யூஜி படிக்க வைக்கிறது, அப்புறம் பிஜி படிக்கிறது, அப்புறம் பிஎஸ்சி படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா படிக்கிறவங்களும் இருக்காங்க. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு வழிகள் தெரியலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேர் பிஇ படிக்க வைக்கிறாங்க. பிஇ படிக்க முடிச்சோன்னா என்ன செய்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு 10,000 ரூபாய்க்கு, 15,000 ரூபாய்க்கு, 20,000 30,000 ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி ஐடி ஃபீல்டு அப்படின்னு சொல்லி வேலைக்கு போகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அது வாய்ப்பே கிடைக்கல, அது ரொம்ப இதாக இருக்குது, அதனால் சரி பிஇ முடிச்சப்போ என்னப்பா செய்ய போகிறேன், என்னென்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்பிஏ படிக்க போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி போய் எம்பிஏ படிக்க போகிறாங்க. சில பேர் எம்சிஏ வேறு இப்போ எம்சிஏன்றது ரொம்ப ரேராக போச்சு. இப்போ எம்சிஏன்றது ரொம்ப ரேராக போகிறாங்க. எதுக்காக படிக்கிறேன் சார் தெரிய மாட்டேது. என்ன செய்ய போகிறா படித்தேன் தெரியல சார், ஏதோ படிக்கிறேன் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் நமக்கு வீட்டில் பேரனுடைய எனக்கு பையன் வீட்டில் இருந்தால் சும்மா இருப்பான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் எம்பிஏ படிக்க வைப்போம். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்குது. டிகிரி படிக்கும்போதே நம்ம ஒரு பிளான் பண்ணணும், அதுவும் பண்ணுறது கிடையாது. டிகிரி முடிச்சோன்னு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் செக்டர் அப்படின்னு சொல்லும்போது நிறையா பேத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொன்னாலே தெரிய மாட்டுது. ஒன்று டிஎன்பிசி படிக்கிறான், இல்லை ஐடி ஃபீல்டு போகிறேன். இதுதான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் ரயில்வே, பேங்க்கு, எஸ்எஸ்சி, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஜாப்பில் நல்ல சேலரி உண்டு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்டா, படிக்கணும்டா அப்படின்னு சொன்னால், அப்படியா சார் படிக்கணுமா அப்படின்னு சில பேர் யோசிக்கிறான். சில பேர் என்ன பேரண்ட்ஸே என்ன தப்பு பண்ணுறாங்கனாக்க, பிள்ளை படிச்சுட்டான், இவனுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு 10-20 லட்ச ரூபாய் காசு கொடுத்தாச்சும் வேலை வாங்கிடுவோம். இந்த மாதிரி பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் அதிக பேர் இருக்கீங்க. காசு கொடுத்து வாங்குறதுக்கு நீ உட்காந்து 1 வருஷமோ 2 வருஷமோ உட்காந்து படிக்க சொல்லுங்க, திறமையாக அடிச்சு வேலை வாங்கிட்டு போயிடுவா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதுக்கு வருவதற்கு வெரி லிமிட்டட் பேரண்ட் தான் அதுக்கு தயாராக இருக்காங்க. அதிக பேரண்ட்டு ஒன்றும் இம்மிடியட்டாக எங்கேயாச்சும் 15,000 வேலைக்கு போகணும், இல்லையா 2 மாதத்தில் வேலை வாங்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சார் நான் 3 மாதம் படித்து வேலை வாங்கினேன் சார், 6 மாதத்தில் படித்து வேலை வாங்கினேன் சார் அப்படின்னா எங்கே போக முடியும்? ஒரு எக்ஸாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எழுதி அது ஃபைனல் வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும், மினிமம் 1 வருஷம். அப்போ நீங்கள் மினிமம் 1 வருஷமாச்சு படித்தா தானே வேலையே வாங்க முடியும். எனக்கு 2 மாதத்தில் வேணும், 3 மாதத்தில் வேணும், 6 மாதத்தில் வேலை வாங்கணும்னா கையிலேயே வேலை இருக்குது, நம்ம படித்து தானே போக முடியும். அதுக்கு தயாராக மனநிலை இல்லை நிறையா பேரண்ட்டு. மினிமம் 1 வருஷமாச்சு படிங்க, படித்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம 6 மாதத்தில் படித்து போர்ஷன்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அது பத்தாது. திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் சொல்கிறதான், போர்ஷன் முடிச்சுட்டேன் ஓகே, நம்ம வெல் வேர்ஸ்டு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸு, நம்ம குழந்தைங்க பயங்கரமாக வேலை வாங்கிடுவாங்க அப்படி நினச்சிங்களாங்க, யூ ஆர் ஏ லூசர். அதே மாதிரி 2-3 பேரண்ட்டை மீட் பண்ணும்போது சொன்னாங்க,
சார் என் மகன் வீட்டிலேருந்தே படிக்கிறான் சார், நல்லா தான் படிப்பான் சார், வீட்டிலே வந்து மேத்ஸ்லாம் படித்தவங்க இருக்காங்க, அவங்க மேத்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பேரண்ட்டு நிறையா வந்து எனக்கு சொன்னாங்க. அந்த பேரண்ட் என்னன்னாங்க, மேத்ஸ்லாம் செய்ய முடியும், திரும்ப திரும்ப உங்களுக்கு கொஷின் ஈஸியாக தான் வரும், ஆனால் அந்த டைமிங்கில் நீங்கள் உங்களால் பண்ண முடியுமான்றத கேள்விக்குறி. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக இந்த ஃபீல்டு இருக்கிறதால ஷார்ட்கட் மெத்தடு பார்த்தோன்னே இப்படி செய்யலாம், ஃபார்முலா இப்போ பண்ணக்கூடாது, நார்மல் மெத்தடில் போடக்கூடாது, இப்படிலாம் சொல்லித்தர முடியும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் உட்காந்து படிக்கலாம், இல்லை யாராவது சொல்லி படிக்கும்போது நார்மல் மெத்தடில் நீங்கள் போட்டிங்கனாக்க எங்கேயும் ஜெயிக்க முடியும், மார்க் வராதுலையே. அப்போ நார்மல் மெத்தட் நீங்கள் போடும்போது டைம் ஆகும், நிறைய டைம் ஆகும், அப்போ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியாது, அப்போ மார்க் கம்மியாக வரும், அப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. வீட்டில் இருந்து படித்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதில் மாற்றுக்கிறதுக்கு எந்த இன்ஸ்டியூட்டும் ஜாயின் பண்ணுங்கள், நல்ல இன்ஸ்டியூட்டாக பார்த்து ஜாயின் பண்ண. திரும்ப திரும்ப சொல்கிறதா, தமிழ்நாட்டில் உங்களுக்கு எத்தனையோ இன்ஸ்டியூட் இருக்குது, தாராளமாக போய் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளுக்கு தேவை ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணாதான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஆனாலும் அந்த இன்ஸ்டியூட்டோடைய நல்லா விசாரித்து பாருங்கள், நல்லா எடுக்கிறாங்களா, உங்களுக்கு அது எடுக்கிறவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியா, அந்த மாதிரிலாம் பார்த்து படிங்க. நீங்கள் வாட்டுக்கு ஏதாச்சும் இப்போ விளம்பரத்தை வச்சு போய் ஜாயின் பண்ணுறது அதுவும் வேஸ்ட்டு தான். அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னுக்கு அந்த இன்ஸ்டியூட்டை நல்லா விசாரிச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னுடைய இன்ஸ்டியூட்டில் எய்ம் கேர் இன்ஸ்டியூட், மதுரை இன்ஸ்டியூட் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னாக்கும் என்னையை பற்றி நல்லா விசாரிங்க, நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறீங்க விசாரிச்சுட்டே வாங்கன்னு சொல்கிறேன். எங்கூட ஜாயின் பண்ணால் இமீடியட்டாக ஜாயின் பண்ணாதீங்க, நீங்கள் பல பேர்கிட்ட விசாரிங்க. நான் எய்ம் நம்முடைய யூடியூப் சேனல் இருக்கால, நீங்கள் கிளாஸ் எப்படி எடுக்கணும்னு பாருங்கள், நிறைய பேர் விசாரிச்சு பாருங்கள். நாங்கள் யாரெல்லாம் கிளாஸ் எடுக்கணும்னு நீங்கள் தாராளமாக நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். விசாரிச்சு பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா இம்மீடியட்டாக ஒரு 1000 முறை யோசிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்படி யோசிச்சு முடிச்ச உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு முறை கூட நம்ம யோசிக்கக்கூடாது, வேலை வாங்க தொட்டிங்க. நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை உண்டு. நீங்களாக ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாடு, எங்களுக்கு அது வந்து நாங்கள் அதில் வந்து நாங்கள் உங்கள் தடுக்க போகிற கிடையாது. பட் நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் 1 இயர் டெஃபினட்டாக வாங்க முடியும். உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கணும், சும்மா கிடையாது. இங்கே நாங்கள் சொன்னால் மட்டும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஓகே. வீட்டில் உட்காந்து படிக்கிறீங்களா, ஃபாலோ பண்ணணும் இல்லையா? 24 ஹவர்ஸில் 6 மணி நேரம் மட்டும் தூக்கத்தை மீதியெல்லாம் நீங்கள் உட்பட ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் 1 வருஷத்தில் வேலை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கனாக்கா, சார் நான் டிஎன்பிசி படித்தேன், ஆனால் வந்து டிஎன்பிசியில் என்னால் வாங்க முடியலை, நான் திருப்பி என்ன செய்கிறேன், நான் பேங்க் ரயிலில் வர போகிறேன் அப்போது நீ முதல் சூஸ் பண்ணுங்கள், விச் இஸ் எ பெஸ்ட் வே. எந்த வேன்னு பாருங்கள். நீங்கள் டிஎன்பிசியை படிச்சுக்கிட்டே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்க வேலை வாங்க போகிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் படிச்சு டிஎன்பிசி வாங்க போகிறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஏதாச்சும் ஒரு லைனில் இருக்கணும். நீங்கள் டிஎன்பிசி படித்து இதை படிக்கணும்னா இட் இஸ் நாட் பாசிபிள். கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன்னா டிஎன்பிசி வேறு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு. அப்போ நீங்கள் டிஎன்பிசி யூஸ் பண்ணிங்கனாக்கா மினிமம் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் உழைக்க ரெடியாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக டிஎன்பிசி போங்க, தாராளமாக வாங்க முடியும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மினிமம் 1 வருஷம் படித்தா வாய்ப்பு அதிகம் உண்டு, வேலை வாங்குறதுக்கு அதிகம் உண்டு, ஒரே வருஷத்தில் கூட. உங்களுடைய உழைப்பு பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஆனால் எங்களுடைய கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக 100% இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வித்தவுட் ஃபார்முலாவில் நாங்கள் டவுட் கிளியர் பண்ணிடுவோம். நாங்கள் நடத்துகிறதுவே வித்தவுட் ஃபார்முலா பேசி தான் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுதா? சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெரிய டவுட் அப்படின்னா, சார் நான் ரயில்வே படிக்கிறேன், நான் எஸ்எஸ்சி எழுத எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுமா, நான் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கும்போது நான் பேங்க் எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகுமா அப்படின்னா, எல்லாமே ஒன்று தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தளவில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் ரயில்வே எடுத்துட்டீங்கன்னாக்கா ஆப்டிடியூட் படிக்கணும், ரீசனிங் படிக்கணும், ஸ்டாண்டர்ட் ஜிகே படிக்கணும். இது 3 ரயில்வே எக்ஸாமுக்கு. எஸ்எஸ்சிக்கு இன் அடிஷன் இங்கிலீஷ், மொத்தம் 4. அதே தான், அதே ஆப்டிடியூடு, அதே ரீசனிங், அதே ஜிகே, எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பேப்பர் இங்கிலீஷ். இதில் ரயில்வேக்கும் எஸ்எஸ்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதே ரயில்வேக்கு பேங்கிங் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஆப்டிடியூட் படிப்பீங்க, ரீசனிங் கண்டிப்பாக நம்ம படிக்கிறது திரும்ப அதே படிப்போம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்போம். அதே இது ஜிகே பொறுத்தளவில் ஸ்டாண்டர்ட் ஜிகே அதில் வராது, கரண்ட் அஃபேர்ஸ் வரும். இங்கிலீஷ் நம்ம எஸ்எஸ்சி படிப்போம் இல்லையா, மோரலாக சேம் இங்கிலீஷ் தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தளவு இன்சூரன்ஸுக்கு அதே மாதிரி தான். அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தளவு முடிஞ்ச அளவுக்கு மோரலாக சேம் கான்செப்ட் தான், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்.
அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்டு, நான் சென்ட்ரல் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஜாப் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிங்கனாக்கா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதுங்க. உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. சில பேர் சொல்கிறாங்க, சார் ரயில்வே எழுதும்போது நான் பேங்க் எழுதுனா குழப்பமாக இருக்குமோ? ஒரு குழப்பமும் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் இங்கிலீஷ் படிக்க போகிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கும் படிச்சிங்கன்னாக்கா அதுக்கு யூஸ் ஆகும். புரிஞ்சுதா? அப்போ இருக்கும்போது நீங்கள் குழப்பமே பட வேண்டாம். நம்மளுக்கு என்ன குழப்பம், டிஎன்பிசி படிக்கும்போது நீங்கள் ரயில்வே படிக்கும் குழப்பமாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே டிஎன்பிசி குழப்பமாக இருக்கும். ஏன்னா இதுவருடைய சிலபஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறது இட்ஸ் பெஸ்ட் வேவாக சூஸ் பண்ணணும். டைம் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிசிக்கு மினிமம் 3 to 5 years யூஆர் வெயிட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிஎன்பிசி படிங்க. இதில் மினிமம் 1 yearலேருந்து 2 yearsக்குள்ள நீங்கள் வேலை வாங்கணும். ஒரு வருஷம் தாராளமாக வாங்க முடியும். ஏன்னா மினிமம் ஒரு 15 எக்ஸாமாச்சும் வரும். ரயில்வே, எஸ்எஸ்சி, இன்சூரன்ஸு, பேங்கிங்கில் நிறையா குறைஞ்சது 15 to 20 எக்ஸாம் வரும். கண்டிப்பாக ஒரு வருஷத்தை வாங்க முடியும். ஆனால் ஒரு வருஷமும் கட்டுமையாக உழைக்கணும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூக்க தவிர எல்லா நாளும் எனி டைம் நீங்கள் படிக்கிறீங்க, பெர்ஃபெக்டாக படிக்கிறீங்க, குவாலிட்டி டைம்ஸ், குவான்டிட்டி டைம் கிடையாது, குவாலிட்டி டைம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி நிறையா பெற்றோர்களுடைய டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்கீங்க. அதனால் பெற்றோர்கள் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வராததுக்கு ஒரு காரணம் என்னன்னாக்க, நம்ம டிகிரி படிக்கும்போது படிக்கிறது கிடையாது. அது பெரிய மைனஸ். நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களோட பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, டிகிரி படிக்கும்போது என்னமோ டிகிரி முழு நேரமாக படிக்கிற மாதிரி ரொம்ப 5% ஆஃப் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அந்த மாதிரி படிக்கிறாங்க. 95% ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறோம், ஒரு வாரத்துக்கு முன்னுக்கோ 2 நாளைக்கு முன்னுக்கோ இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடியே செமஸ்டர் உட்காந்து படித்து வேலைக்கு போகிறோம். அதுக்கு முன்னுக்கு ரிமைனிங் டைம் என்ன பண்ணுறோன்னா சுத்தமாக வேஸ்ட் பண்ணுவோம். படத்துக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், டாப் படிக்கிறோம், அதெல்லாம் செய்கிறோம். பட் நம்மளுக்கும் நார்த் இந்தியன்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த டாப் அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது வெரி வெரி லெஸ். அப்படியே பேசணும், எதை பற்றி பேசுவான், கவர்மெண்ட் வேலையை பற்றி பேசுவான். அப்போ நீங்கள் டிகிரி படிச்சுட்டு 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட் இயர் முடிஞ்சோடனே செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு படித்து ஆகணும். அப்படி படித்தாதான் நீ உங்களால் வேகமாக வேலை வாங்க முடியும். டிகிரி படிக்கும்போது நிறைய பேர் வேலை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிகிரி படித்து முடித்தோடனே இம்மிடியேட்டாக கூட வேலை வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் இப்போ டிகிரி படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்படி இருந்தால் நீங்கள் வேகமாக வேலை வாங்கிட்டு போயிடலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்தளவில். அதனால் நம்பிக்கை இருக்கணும், ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் நம்பணும். அதே நேரத்தில் எங்கிட்ட வந்துட்டீங்கன்னா நாங்கள் சொல்கிறது நீங்கள் நம்பி பண்ணால் உங்களுக்கு வேலை 100% நிச்சயம். வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறதே முக்கியம். நம்பிக்கை இல்லைன்னா அது எதுவுமே சாதிக்க முடியாது. அதனால் பெற்றோர்களே திரும்ப திரும்ப சொல்கிறதான், இதுக்கெல்லாம் லட்சமாக செலவழித்து இயர் கணக்கில் நீங்கள் வேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இதுக்குன்ற ஒரு மினிமம் ஒரு வருஷமாச்சும் ஒதுக்குங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு. படித்தா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். நிறைய பேர் என்ன, இப்போ குரூப் டி எக்ஸாம்ஸ் வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். குரூப் 4 எக்ஸாம் 6000 போஸ்ட்டுக்கு ஆல்ஃபா பண்ணாங்க. அப்ராக்சிமேட்லி 24 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. ஏன்னா மினிமம் 10th குவாலிஃபிகேஷன், இன்டர்வியூ கிடையாது, ஒரு எக்ஸாம் எதுனா போதும். அதே மாதிரி தான் இந்த குரூப் டி எக்ஸாம்லேயும் வருது. அதனால் இதுலேயும் நிறைய பேர் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கனாக்க நம்ம அடுத்த மாநிலத்துக்கு கண்டிப்பாக வரமாட்டாங்க. காரணம் நம்மகிட்ட ஒரு போட்டிகள் அதிகமாக வரும்போது வெளி மாநிலத்துக்கு வருவதற்கு கம்மியாகிடுவாங்க. அப்போ நம்ம ஆளுதே வேலைக்கு போவோம். இப்போ நிறைய பேர் அவேர்னஸ் பண்ணுங்கள். இப்போ எஸ்பிஐயில் 13,00,000 போஸ்ட் போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 350 போஸ்ட் அப்ராக்சிமேட்லி வச்சுங்களேன். அப்போது தமிழர்கள் என்ன செய்யலாம், நீங்கள் எஸ்பிஐ நீங்கள் படிச்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் வேலைக்கு வந்துடலாம். இப்போ இன்சூரன்ஸுமே ஒரு 500 போஸ்ட் போட்டிருக்காங்க. அப்போ அது அந்த இன்சூரன்ஸை எப்போ உடனே இம்மீடியட்டாக ஜனவரி மாதம் எக்ஸாமு, மார்ச் மாதம் வேலை முடிஞ்சு 3 மாதம் வேலைக்கு போயிடலாம். அப்போ 3 மாதத்துக்கு வேலைக்கு போனால் நீங்கள் முன்னாடியே படிக்கணும். புரிஞ்சுதா? ஒரே மாதத்தில் எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொன்னால் எப்படி பண்ண முடியும்? அதனால் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளை, அதாவது மகனையோ மகளையோ ஒரு சரியான வழியில் நீங்கள் வழிநடத்தி போங்க. முக்கியமாக உங்கள் குழந்தைகளுக்கு பெற்றோர்களாகிய உங்களை தவிர மீதி ஒரு ஆள், ஒரு நம்பிக்கையான ஆள், உங்களுக்கு தெரிந்த நம்பிக்கையான ஒரு ஆள் இருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் செக்டரில் தெளிவாக பெர்ஃபெக்டாக சொல்லுவாங்க, அவங்க சூப்பராக பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும்,
இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படி வேலை வாங்கணும் மெரிட் பேசிஸில். தமிழக பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் நினைக்கிங்க காசு கொடுத்தா வேலை கிடைச்சிருக்கீங்க, வேலை கிடைக்குமா என் பையனுக்கு அப்படிலாம் கேட்குறீங்களே, அப்படிலாம் கேட்கக்கூடாது. மெரிட் பேஸில் நீங்கள் வாங்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னாக்க யாராச்சும் ஒரு ஆளை நல்ல இதில் ஃபீல்டில் நல்ல நாலேஜபிளாக இருக்க ஆளுகளை நீங்கள் ஒரு ஆள் நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் உங்கள் குழந்தைகளுக்கு வேலையை வாங்கி தரும். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.